ஹாய் ஆல், கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி என்ன பேக் பண்ணி கொடுத்தேன்னு பார்க்கலாம் வாங்க. நார்மல் பருப்பு சாம்பார் தான் வச்சேன். ஸோ அதனால ஃபுல்லாக ஷூட் பண்ணல. உங்களுக்கு ரெசிபி வேணால் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முருங்கைக்காய் அதுக்கப்புறம் முள்ளங்கி போட்டு நார்மல் சாம்பார், அது கூட பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஏர்லியாகவே ஸ்கூல் போகணும் அப்படிங்கிறனால நான் சாம்பார் அதுக்கப்புறம் சாதம் எல்லாமே வந்துட்டு குக்கரில் தான் பண்ணுவேன். ஸ்கூலுக்கு டெய்லி ஹாட் வாட்டர் தான் கொடுத்துட்ருக்கேன். இங்கே செம்ம ரெயினாக இருக்குது கோயம்புத்தூரில். உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு உருளைக்கிழங்கு வறுவல் ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பருப்பு கூட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு விசில் விட்டால் போதும், சூப்பராக வெந்துடும் குலையாமல். லஞ்ச் பேக் பண்ணிடலாம். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரைஸ் தனியாக சாம்பார் தனியாக தான் பேக் பண்ணி கொடுத்து விடுவேன். ஒன்றா அப்படியே கலக்கி கொடுக்க மாட்டேன். 12:30க்கு அந்த மாதிரி தான் லஞ்ச் வரும். ஸோ அதுக்குள்ளே சாப்பாடு வதவதுன்னு ஆயிரும். அதனால தனியாக வந்து பேக் பண்ணிடுவேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டேட்ஸ் அண்ட் நட்ஸ் தான் வச்சு விட்டுருந்தேன். கூட பாதாம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு தேன் மிட்டாய். அடை தோசை பேட்டர் தான் இது, நேற்றே அரைச்சி வச்சுட்டேன். ஸோ சூப்பராக புளிச்சு வந்திருந்தது. நான் நார்மல் அடை தோசை மாதிரி இல்லாமல் கூட பச்சை பயிறு வெள்ளை சோளம் போட்டு அரைச்சிருந்தேன். சூப்பராக வந்திருந்தது தோசை. இந்த பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ கீழே ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.